தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக வெற்றி கழகத்தில் நான் பாளையம் திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தில் இணைச் செயலாளராக 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இப்பொழுது என்னுடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காக என்னோடு பணியாற்றிய ஒரு நபர், எங்கள் கம்பெனியில் பணியாற்றிய ஒரு நபர் வந்து ஏதோ பாரில் போய் நாங்கள்லாம் பணம் கேட்கிறதாக ஒரு புகார், ஒரு பொய்யான வாக்குறுதி, பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார். அது இன்றைக்கு காலையிலிருந்து நிறைய ஒரு சில சேனல்களில் அந்த அந்த வாட்ஸ்அப் சேனல்களில் ஒளிபரப்பு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் அதனால கமிஷனரிடம் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறேன். அவர்கள் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானா? நீங்க எதுவும் நீங்க உங்க பேரை சொல்லி பேசுறது இல்ல, அப்படி இல்லை. அவர் வந்து முன்னால் எங்கிட்ட பணியாற்றி இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் இல்லை. அவர் வேற மாட்டு கட்சியில இருந்து வந்திருக்கிறாரு. நம்ம கட்சியில என்ன வந்து உறுப்பினராக கூட சேரல. எதிர்கட்சியினுடைய தூண்டுதலின் பேர்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு நாளா இப்போ கட்சியில சேர்ந்து கட்சியில இப்ப நம்ம கட்சியில இது வரைக்கும் சேர்ந்த உறுப்பினர் கார்டு போடல. உங்க கூட சேர்ந்து எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்த்தாங்கிறதெல்லாம் வீடியோல போட்டுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ஒர்க்கு நம்மகிட்ட வேலை பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் பார்த்தாங்க. நம்மகிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃப் 200-300 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல எந்த இதுவும் மாற்றமும் இருக்காது. அது அவர் எதிர்கட்சி டிஎம்கே வகாப்பு கூட இருந்திருக்கிறாரு. இப்போ நீங்க கமிஷனர் கொடுத்துருக்கீங்க, கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கமிஷனர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் உடனே.